பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான மகிமையான நாளை கர்த்தர் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். நாளிலே கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் என்னுடைய 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். வேதத்திலே வாசிக்கிறோம், நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். ஒரு மனுஷன் நன்மை செய்ய அவன் திராணி இருக்கும்போது, அவன் நன்மை செய்ய தக்கவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று என் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தபோது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவரை ஆராதிக்கிற, அவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும் நன்மை செய்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நாம் நன்மை செய்யும் போது அதில் 3 ஆசீர்வாதங்களை இங்கு வேதம் சொல்லுகிறது. ஒன்று, அவனுக்கு மகிமையை கர்த்தர் தருவார். 2வது, அவன் கனப்படுத்தப்படுவான். 3வது, அவன் வாழ்க்கையில சமாதானத்தை பெற்றுக்கொள்வான். ஆகவே இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவை போல நாமும் நன்மை செய்கிறவர்களாய் மாறுவோம். இந்த 3 ஆசீர்வாதங்கள் நமக்குரியதாய் மாறட்டும். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறப்பா. எங்களுக்கு நன்மை செய்கிற ஒரு நல்ல சுபாவத்தை ஒவ்வொருவருக்கும் தரும்படி, நாங்கள் இன்னும் அதிகமாய் நன்மை செய்கிறவர்களாய் மாற கர்த்தர் எங்களுக்கு பலன் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறப்பா. எங்கள் கைகளை நீர் ஸ்திரப்படுத்தும், எங்கள் கைகளை நீர் பலப்படுத்தும். நன்மை செய்கிறவர்களாய் மாற எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட்